Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் வந்து மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை நல்லா ஃபஸ்ட்டு வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து முன்னாடி பின்னாடி வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மாங்காய் நமக்கு எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும். ஸோ ஒரு தடவை நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தீயை விட்டுறாமல் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி வெடித்து வரும் பாருங்கள், இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நல்ல நைஸான ஒரு பவுடராக நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதே 3/4 கப் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வரும். அது கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வந்து 2 கிலோ மாங்காய் அப்படிங்கிறதுனால இவ்வளோ அளவுகள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம பொடி பண்ணோம்ல, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 கிலோ மாங்காய் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 200 ml அளவுக்கு வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றி செய்யும்போது நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. ஸோ நல்லெண்ணெயை வந்து கடுகு வந்து தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக அந்த கடுகு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், சேர்த்த உடனே வந்து நல்லா அந்த மாதிரி வெடித்து வரும். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுட இருக்கும்போதே நம்ம வந்து இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயில் வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வந்து வெறும் ரைஸ் இருந்தால் கூட நம்ம இதை வச்சுட்டே வந்து சாப்பிட்டுடலாம். சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் வந்து வெறும் சாதத்து கூடலாம் வந்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து மாங்காய் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச தாளித்த நல்லெண்ணெயை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா அதை வந்து கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இன்றைக்கி காலையில் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது நைட்டு ஃபுல்லாகவே விட்டுருங்க. காலையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம அந்த சேர்த்த மசாலா எல்லாமே மாங்காயில் ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது பாக்ஸில் வந்து சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் பண்ணேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அந்த மாங்காய் நம்ம வந்து சேர்த்தோம்ல, உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜாடி வச்சுருப்போம்ல, பீங்கான் ஜாடி. ஸோ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியே சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். கைப்படாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்குமே கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது. அப்பப்போ வந்து நீங்கள் எடுத்து நல்லா கரண்டி வச்சு கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கடாய் இருக்க பார்த்திங்களா, அதில் வெறும் ரைஸ் வந்து இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா அதை வந்து பரட்டிட்டு சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் சாதம் மட்டுமே நமக்கு போதும். குழம்பு, பொரியல், சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இது மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூட இது மட்டுமே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் மாங்காய் வாங்கினீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாய் வந்து தாளிக்கும் போது மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம காரம் வந்து உப்பு காரம்லாம் அதிகமானால் கூட அந்த நல்லெண்ணெய் வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
என்னோட செடியிலேயே இருந்த புதினா வந்து ஒரு கொத்து, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா, 4-5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கடலை பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி. இவ்வளோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி கொடுத்துருங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா வெங்காயம் வதங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி. கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வெறும் ரைஸ் கூட இந்த சட்னியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் கூட நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் சூடானதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நான் இந்த மாதிரி தாளித்து விட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தோசைக்காக தான் இந்த சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சட்னி இது. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு கூட ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ மறக்காமல் வந்து அடுத்த முறை நீங்கள் புதினா சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னும்போது மறக்காமல் இந்த 2 பொருளையும் வந்து கூட சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ நான் சொல்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாகவே இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இடிகள் வச்சுருப்போம்ல, அந்த கல்லை வந்து நல்லா அந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க. கவுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வந்து இந்த ஆங்கிளில் வச்சு லைட்டாக இப்படி வந்து தேய்ச்சி கொடுங்க 2 பக்கமும். கத்தி வந்து டக்குன்னே உங்களுக்கு ஷார்ப்பாகிடும். கத்தி வந்து ஷார்ப்பாக இருந்தாலே நம்மளோட காய்கறி வெட்டுற டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. டக்குனே வந்து காய்கறியையும் வந்து கட் பண்ணிவிடுவோம். இடிகள் இல்லை அப்படின்னா நம்ம செராமிக் டீ கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கல் வச்ச வளையல் வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் போனதுமே அந்த கல் எல்லாமே வந்து அந்த பிரைட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஒரு மாதிரி மங்குன மாதிரி ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக பளிச்சுன்னு ஆக்குறதுன்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற கோல்கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வளையல் ஃபுல்லாகவே வந்து கோல்கேட் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நேரம் தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா உங்களுக்கு பிரைட்டாக நல்லா ஷைனிங்காக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கோல்கேட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டோன் வச்ச கிளிப்பெல்லாம் வந்து நிறைய போடுவோம். அந்த கிளிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த கலர் எல்லாமே ஒரு மாதிரி மங்குன மாதிரி ஆகிடும். கலர் வந்து பார்க்கும்போது பளிச்சுன்னே தெரியாது. ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதிரி கோல்கேட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற கிரைண்டரில் எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த கல் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக அந்த பைப் மாதிரி வச்சுருக்காங்கள்ல, அதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்மு மாதிரி போட்டு ஒட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றி அது வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து ஒன்ஸ் மாவு அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கழுவி வச்சுருவோம். மறுநாள் நீங்கள் வந்து அதை அரைக்க போகிறீங்க அப்படின்னும்போது எடுக்கும்போது நீங்கள் ஒரு தடவை அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம அரைச்ச மாவு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், அதாவது அந்த கவருக்கு உள் பக்கமாக தங்கிட்டு இருக்கும். நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ மாவும் கெட்டு போயிடும். அதே சமயத்தில் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சுட்டு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அது மாவோட வந்து மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூலாம் வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போவே கூட நீங்கள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிரைண்டரை சுத்தமாக வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டு கிரைண்டரில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேரட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுங்க. நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு பூ போல் இந்த மாதிரி கட் ஆகி வரும். இதை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் வந்து பொரியல் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து மீடியமான சைஸில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து தேங்காய் எப்படி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த தேங்காய் வந்து எடுத்து ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு கேரட் பொரியல் ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். டைம் வந்து எடுக்கவே எடுக்காது. வெறும் சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரைஸ் கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.